Welcome to EMR Physics. I am Raju. NCERT 10th Science Chapter 9 Light Reflection and Refraction Example Problem 9.3 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ராப்ளம் என்னென்னா, a concave lens has focal length of 15 cm. At what distance should the object from the lens be placed so that it forms an image at 10 cm from the lens? Also find the magnification produced by the lens. This is a given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கான்கேவ் லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்காங்க. இந்த கான்கேவ் லென்ஸில் இருந்து 10 சென்டிமீட்டரில் இமேஜ் ஃபார்ம் ஆகுது. அப்படின்னா ஆப்ஜெக்ட்டு எவ்வளவு டிஸ்டன்ஸில் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து மேக்னிஃபிகேஷன் ஆஃப் த லென்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு 2 ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருக்கணும். அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். First formula 1 by V minus 1 by U is equal to 1 by F. This is a lens formula. இந்த formula தெரிஞ்சிருக்கணும். அடுத்து magnification M is equal to H dash divided by H is equal to V by U. இது ரெண்டாவது formula. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது ஈஸி. ஸோ முதல்ல இந்த ப்ராப்ளத்தில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கலாம். இமேஜ் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இமேஜ் டிஸ்டன்ஸை V அப்படின்னு எடுத்துக்குவோம். V இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். திஸ் இஸ் நெகட்டிவ். ஏன்னா ஒரு கான்கேவ் லென்ஸு எப்போவுமே விர்ச்சுவல் இமேஜை ஃபார்ம் பண்ணும். அந்த விர்ச்சுவல் இமேஜ் சேம் சைடு ஆஃப் த ஆப்ஜெக்ட் இருக்கும். ஆப்ஜெக்டை எப்போவுமே லென்ஸுக்கு லெஃப்ட் சைடில் ப்ளேஸ் பண்ணுவோம். சேம் சைடு ஆஃப் த ஆப்ஜெக்டில் தான் இமேஜும் ஃபார்ம் ஆகும். அதனால் V இஸ் நெகட்டிவ். இந்த பாயிண்ட்டை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கான்கேவ் லென்ஸ் ஆல்வேஸ் ஃபார்ம்ஸ் விர்ச்சுவல் இமேஜ் which is also erect on the same side of the object. So this is very important point. இந்த பாயிண்ட் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. therefore V is negative. what is V? V is the image distance. image left sideல ஃபார்ம் ஆகிறதுனால image distance is negative. for a concave lens focal length is negative and it is given as 15 centimeter. so ஒரு concave lensக்கு focal length negative. therefore F is equal to minus 15 centimeter. இந்த பாயிண்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? we have to find the object distance and magnification. ஸோ 1 by 1 இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் we are going to find the object distance. for that we are using the formula 1. what is the formula 1? 1 by V minus 1 by U is equal to 1 by F. இந்த ஃபார்முலாவை எடுத்துக்குவோம். ஸோ from formula 1 1 by V minus 1 by U is equal to 1 by F. நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? U கண்டுபிடிக்கணும். அதனால் இந்த டேர்மை லெஃப்ட் சைட்லேயே வச்சுக்கிறோம். minus 1 by U is equal to 1 by F. இந்த 1 by V இந்த பக்கம் வந்துச்சுன்னா minus 1 by V. ஸோ இந்த ஈக்குவேஷனை மைனஸால் த்ரோ அவுட்டாக மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். 1 by U is equal to minus 1 by F. இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகும். ப்ளஸ் 1 by V. ஏன் இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்? we have to find U. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால அதை எலிமினேட் பண்ணுறதுக்காக இந்த ஈக்குவேஷனை த்ரோ அவுட்டாக மைனஸால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். we know the value of F and V. இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we will get this is equal to minus 1 divided by what is F? F is minus 15. ஸோ கரெக்டாக அந்த சைனோடு நம்ம போட்டுக்கணும். ப்ளஸ் 1 divided by what is V? V is minus 10. So this is equal to minus of minus plus 1 by 15 plus into minus minus 1 by 10.
ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 13 வரும். 30ல் எத்தனை 15 இருக்குது? 2 15s இருக்கும். அதனால் 2ஆல் இந்த 1 மல்டிப்ளை பண்ணுறோம். 2 × 1 = 2 மைனஸ் இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கிறோம். 30ல் எத்தனை 10 இருக்குது? 3 10. ஸோ 3ஆல் இந்த 1 மல்டிப்ளை பண்ணுறோம். 3 1s are 3. Therefore, this is equal to 2 minus 3 is equal to minus 1 by 30. ஸோ லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? 1 by u. நமக்கு u வேணும். அதனால் இந்த ரெண்டு சைடும் ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம். அப்படி ரெசிப்ரோக்கல் எடுத்தால் u is equal to minus 30 அப்படின்னு வரும். ஸோ திஸ் இஸ் அ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். எல்லா டிஸ்டன்ஸுமே சென்டிமீட்டரில் இருக்குது. அதனால் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்சோ இன் சென்டிமீட்டர். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த ஃபஸ்ட் கொஸ்டின். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஆப்ஜெக்டை எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஜெக்டை லென்ஸுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் 30 சென்டிமீட்டரில் வைக்கணும். திஸ் இஸ் த ஆன்சர். ஆப்ஜெக்ட் ஹேஸ் டு பி பிளேஸ்ட் ஆன் த லெஃப்ட் சைட் ஆஃப் த லென்ஸ் அட் 30 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? மேக்னிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா m is equal to v by u. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். we know the value of v and u. This is equal to, what is the value of v? Value of v is minus 10 and u is minus 30. So minus of minus plus. So this is equal to 10 by 30. 10 by 30 is equal to 1 by 3. So m is equal to 0.33 அப்படின்னு வரும். இங்கே எம்மோடைய வேல்யூ பாசிட்டிவ். எம்ங்கிறது என்னது? மேக்னிஃபிகேஷன். மேக்னிஃபிகேஷன் பாசிட்டிவாக இருந்தால் இமேஜ் இஸ் விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். நெக்ஸ்ட் m is less than 1. m is 0.33. m less than 1 இருந்துச்சுன்னா image is diminished. Therefore, the size of the image is 0.33 times the size of the object or 1/3 times the size of the object. இந்த ரெண்டு ஆன்சரையும் இப்போ எழுதிக்கலாம். நம்பர் 1, m is positive, which indicates that the image is virtual and erect. Number 2, m is less than 1. m is equal to 0.33. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? Size of the image is smaller or diminished அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். Height of the image is equal to 0.33 times the height of the object. So this is the answer for the given problem. இந்த ப்ராப்ளத்தில் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் கேட்டிருந்தாங்க, மேக்னிஃபிகேஷன் கேட்டிருந்தாங்க. இது ரெண்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் எல்லா ப்ராப்ளத்தையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.